பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 4வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கிருஷ்ணரின் சாட்டையடி வாதங்களை கேட்டு திடுக்கிட்ட அர்ஜுனன் போர்க்களத்தில் தனக்கு எதிரே நிற்கும் மாபெரும் ஆளுமைகளை சுட்டிக்காட்டி உணர்ச்சி வசப்பட்டு தன் தரப்பு நியாயத்தை மீண்டும் முன்வைக்கும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 4. ஸ்லோகம்: அர்ஜுன உவாச கதம் பீஷ்மமஹம் சங்கே த்ரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரிசூதன. 4 வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அர்ஜுன உவாச அர்ஜுனன் கூறினான், மதுசூதன மது என்ற அரக்கனை அழித்தவரே கிருஷ்ணா, அரிசூதன எதிரிகளை வதம் செய்பவரே, பூஜார்ஹோ வழிபாட்டிற்குரியவர்களான வணக்கத்திற்குரிய, பீஷ்மம் பீஷ்ம பிதாமகரையும், துரோணம் சன்னஸ் துரோணாச்சாரியாரையும், அகம் நான், சங்கியே இந்த போர்க்களத்தில், கதம் இஷுஃபி எப்படி அம்புகளை கொண்டு, பிரதியோத்ஸ்யாமி எதிர்த்து போர் புரிவேன். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: கிருஷ்ணரின் வார்த்தைகளால் உந்தப்பட்ட அர்ஜுனன் தன் தார்மீக தவிப்பை காரணங்களுடன் விளக்குகிறான். மதுசூதனா, எதிரிகளை வதம் செய்யும் அரிசூதனா, இதோ நமக்கு எதிரே நிற்பவர்கள் சாதாரண எதிரிகள் அல்லர். என்னை மடியில் போட்டு வளர்த்த பாட்டனார் பீஷ்மரும் எனக்கு வில்வித்தையை கற்றுத்தந்த குருதேவர் துரோணரும் அங்கே நிற்கிறார்கள். காலையில் எழுந்தவுடன் பாதங்களை தொட்டு வணங்கி வழிபட வேண்டிய பூஜார்ஹவ் அந்த உன்னதமான மகான்களை நோக்கி, இந்த போர்க்களத்தில் நான் எப்படி கூர்மையான அம்புகளை எய்து போரிட முடியும்? அது தர்மமாகுமா? அர்ஜுனன் இங்கு கிருஷ்ணரை மதுசூதன மற்றும் அரிசூதன, எதிரிகளை அழிப்பவர் என்று அழைக்கிறான். அதன் உட்பொருள்: கிருஷ்ணா, நீ அரக்கர்களையும் சமுதாய எதிரிகளையும் வதம் செய்பவன். ஆனால் நான் இங்கு வதம் செய்ய வேண்டியது என் சொந்த குருவையும் பாட்டனாரையும் அல்லவா? உன்னுடைய எதிரிகள் வேறு, என்னுடைய எதிரிகள் வேறு என்று அர்ஜுனன் வாதிடுகிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் கடமைக்கும் பாசத்திற்கும் இடையே ஏற்படும் தார்மீக குழப்பம், டியூட்டி vs இமோஷனல் அட்டாச்மெண்ட் பற்றி பேசுகிறது. உறவுகளின் தலை. அர்ஜுனன் காட்டும் பற்றுதல் நியாயமானது போல தோன்றலாம். சமுதாய நெறிப்படி குருவையும் பெரியோர்களையும் வணங்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களே அதர்மத்தின் பக்கமும் அநீதி இழைக்கும் துரியோதனனின் பக்கமும் நிற்க துணியும் போது ஒரு வீரன் தன் தனிப்பட்ட பற்றுதலை தூக்கி எறிந்துவிட்டு நீதியின் பக்கமே நிற்க வேண்டும். கடமை என்று வந்துவிட்டால் அங்கே உறவுகளுக்கு இடம் இல்லை என்பதை அர்ஜுனன் ஏற்க மறுக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெறும் சிந்தனை: நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில உன்னதமான கடமைகளை செய்யும்போது நமக்கு நெருக்கமானவர்களோ அல்லது நாம் பெரிதும் மதிக்கும் மனிதர்களோ அதற்கு தடையாக மாறக்கூடும். அவர்கள் தவறான பாதையில் செல்லும்போது அல்லது அநீதிக்கு துணை போகும்போது அவர்கள் நம் பெரியவர்கள் ஆயிற்றே, அவர்களை நாம் எப்படி எதிர்ப்பது என்று பாசத்திற்கு அடிமையாகி நம் கடமையை தவிர்க்கக்கூடாது. நீதியும் தர்மமும் எந்த மனிதரை காட்டிலும் உயர்ந்தவை. தார்மீக கடமையின் முன்னால் தனிநபர் பற்றுதல்கள் எப்போதும் 2ஆம் பட்சமே. அடுத்த ஸ்லோகத்தில், குருமார்களை கொன்று குருதி படிந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதைக் காட்டிலும் பிச்சை எடுத்து உண்பதே மேலானது என்று அர்ஜுனன் தன் விரக்தியை தொடரும் வாதத்தை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 5வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி எதிர்ப்பேன் என்று முந்தைய ஸ்லோகத்தில் கேட்ட அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் தன் விரக்தியின் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான். அவர்களை கொன்று இரத்தம் படிந்த அரசாட்சியை அனுபவிப்பதை காட்டிலும் காடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் என்று அவன் வாதாடும் உருக்கமான தருணம் இது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 5. ஸ்லோகம்: குருண ஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்தகாமாம்ஸ்து குருணிஹைவ புஞ்சிய போகான் ருத்ரபிரதிக்தான். 5 வார்த்தைகளுக்கான அர்த்தம்: மகானுபாவான் பெருமை மிக்க உன்னத குணங்களைக் கொண்ட, குரூன் குருமார்களை, அஹத்வா ஹி கொல்லாமல் இருப்பதுதான் நிச்சயமாக, ஸ்ரேய நன்மையை தருவது மேலானது, இஹ லோகே இந்த உலகத்தில், பைக்ஷ்யம் அபிபோக்தும் பிச்சை எடுத்து உண்பது கூட அதை காட்டிலும் சிறந்தது. து ஆனால், குரூன் ஹத்வா குருமார்களை கொன்றுவிட்டு, இஹ ஏவ இந்த உலகத்திலேயே, ருத்ரபிரதிக்தான் இரத்தம் படிந்த, அர்த்த காமான் போகான் செல்வங்களையும் ஆசைகளையும் போகங்களை, புஞ்சிய நான் அனுபவிக்க வேண்டுமா? விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: அர்ஜுனன் சோகத்தின் விளிம்பில் நின்று பேசுகிறான்.
கிருஷ்ணா, அங்கே நன்மதிப்பிற்குரிய மாண்புமிகு குருமார்கள் நிற்கிறார்கள். அவர்களை கொன்று இந்த மண்ணை ஆள்வதைக் காட்டிலும் இந்த போரை தவிர்த்துவிட்டு இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து வாழ்வதே பைக்ஷம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நன்மையாகும். ஒருவேளை அவர்கள் உலகியல் தேவைகளுக்காக அர்த்த காமம் அதர்மத்தின் பக்கம் நின்று என்னோடு போரிட்டாலும் அவர்கள் என் குருமார்கள் அல்லவா? அவர்களை கொன்று நான் பெறப்போகும் இந்த அரசாட்சி சுகங்களும் செல்வங்களும் அவர்களின் இரத்தத்தால் நனைக்கப்பட்டவை. அந்த இரத்தம் படிந்த போகங்களை நான் எப்படி மனசாட்சியோடு அனுபவிக்க முடியும்? அர்ஜுனன் தன் வாதத்திற்கு ஸ்ரேயஸ், ஆன்மீக ரீதியான உன்னத நன்மை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். தான் போரிலிருந்து ஓடுவது ஒரு கோழைத்தனம் அல்ல, அது உலக ஆசைகளை துறந்த ஒரு துறவியின் உன்னத நிலை என்று அவன் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொள்கிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் கடமையை மறைக்கும் போலித்துறவு, pseudo renunciation to evade duty பற்றி பேசுகிறது. போலி வைராக்கியம். ஒரு க்ஷத்திரியனாக வீரனாக சமுதாயத்தை காக்க வேண்டிய அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்று கொண்டு நான் பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று துறவரம் பேசுவது உண்மையான ஞானம் அல்ல. அது தற்காலிக பயத்தினால் ஏற்படும் போலி வைராக்கியம். இரத்தம் படிந்த போகங்கள் கௌரவர்களை அழிப்பது அர்ஜுனனின் தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல, அது ஒரு தார்மீக சமுதாய கடமை. அதை அர்ஜுனன் சுயநல நோக்கமாக மாற்றி பார்க்கிறான். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெறும் சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில இக்கட்டான கடமைகளை செய்யும்போது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒதுங்கி போகிறேன், எனக்கு இந்த சண்டையும் வேண்டாம் இந்த சொத்தும் வேண்டாம் என்று நாம் பேசுவதுண்டு. வெளியில் பார்க்க இது ஒரு பெரிய தியாகம் போல தோன்றினாலும் நம்முடைய பொறுப்புகளில் இருந்து நாம் தப்பியோடும் ஒரு தற்காலிக சாக்கே எஸ்கேபிசம் ஆகும். நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஓடி ஒளிவது தர்மம் ஆகாது. சவால்களை எதிர்கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவதே உண்மையான ஆன்மீக வீரம். அடுத்த ஸ்லோகத்தில் போரிடுவது நல்லதா அல்லது போரை தவிர்ப்பது நல்லதா, இந்த இரண்டில் நமக்கு எது வெற்றி தரும் என்று நமக்கே தெரியவில்லை என்று அர்ஜுனன் தன் முழுமையான குழப்பத்தை ஒப்புக்கொள்ளும் பகுதியை நாம் பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 6வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். போரை தவிர்த்துவிட்டு பிச்சை எடுப்பதே மேல் என்று முந்தைய ஸ்லோகத்தில் உணர்ச்சிவசப்பட்ட அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் சற்றே நிதானித்து தன் மனக்குழப்பத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறான். நமக்கு எது நல்லது என்று நமக்கே தெரியவில்லை என்று தன் முடிவெடுக்கும் திறனை இழந்து தவிக்கும் தருணம் இது. அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 6. ஸ்லோகம்: ந சைதத்வித்ம கதரன்னோ கரியோ யத்வா ஜயேம யதி வா நோ ஜயேயு யானேவ ஹத்வா ந ஜிஜிவிஷாமஸ்தே வஸ்திதா பிரமுகே தார்தராஷ்டிரா. 6. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: ந ச ஏதத் வித்ம இஸ்டு மைனஸ், நமக்கு இதுவும் தெரியவில்லை. கதரத் நை இஸ்டு மைனஸ், இந்த இரண்டில் நமக்கு கரியோ மைனஸ் எது மேலானது சிறந்தது என்று. யத்வா ஜயேம மைனஸ், நாம் அவர்களை வெல்வது நல்லதா. எதிவா நைஸ்டு ஜயேயு மைனஸ், அல்லது அவர்கள் நம்மை வெல்வது நல்லதா. யான் ஏவ ஹத்வா மைனஸ், எவர்களை கொன்ற பிறகு. ந ஜிஜிவிஷாம மைனஸ், நாம் உயிர் வாழவே விரும்ப மாட்டோமோ. தே ஏவ மைனஸ், அவர்களேதான். தார்தராஷ்டிரா இஸ்டு மைனஸ், திருதராஷ்டிரனின் புதல்வர்கள் கௌரவர்கள் மற்றும் அவர்கள் தரப்பினர். பிரமுகே அவஸ்திதா இஸ்டு மைனஸ், நமக்கு எதிரே போர்க்களத்தில் நிற்கிறார்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: அர்ஜுனன் தன் ஆழ்ந்த குழப்பத்தை கிருஷ்ணரிடம் கொட்டுகிறான். கிருஷ்ணா, நாம் போரிடுவது நல்லதா அல்லது போரை தவிர்த்துவிட்டு பின்வாங்குவது நல்லதா? இந்த இரண்டில் நமக்கு எது உண்மையான நன்மையை தரும் என்று கதரன்னோ கரியோ நமக்கே தெரியவில்லை. நாம் அவர்களை வெல்வது நல்லதா அல்லது அவர்கள் நம்மை வென்று அழிப்பது நல்லதா? அதுவும் புரியவில்லை. யாரை கொன்றுவிட்டு இந்த உலகத்தில் நாம் உயிரோடு வாழவே விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரனின் மகன்களும் அவர்களது படையினரும் தான் இதோ நமக்கு எதிராக போர்க்களத்தின் முன்னணியில் வந்து நிற்கிறார்கள். அர்ஜுனன் இதுவரை தன் தரப்பு நியாயங்களை மிக ஆணித்தரமாக பேசினான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அவனது அகம் முழுமையாக உடைகிறது. நான் சொல்வது சரியா தவறா என்று எனக்கே தெரியவில்லை என்ற நிலைக்கு அவன் வருகிறான். ஒரு மனிதன் தன் தவறை அல்லது குழப்பத்தை ஒப்புக்கொள்ளும் போதுதான் அவன் நல்வழிப்படுப்பதற்கான வாசல் திறக்கிறது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் தீவிரமான குழப்பமும் முடிவெடுக்க இயலாமையும், த கிரைசிஸ் ஆஃப் இன்டெசிஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுகிறது. வெற்றி தோல்வி பற்றிய பயம். அர்ஜுனன் போரின் விளைவுகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறான். போரில் வென்றாலும் பந்தங்கள் அழியும், தோற்றால் அநீதி வெல்லும். இந்த இரண்டுமே அவனுக்கு துன்பத்தை தருவதாக தோன்றுகிறது.
கடமையை விளைவுகளோடு ரிசல்ட் சுட்டி பார்க்கும்போதுதான் மனிதன் இப்படிப்பட்ட முட்டுச்சந்தில் வந்து முட்டுகிறான். கடமையை அதன் தூய்மைக்காக மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை அவன் இன்னும் உணரவில்லை. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெறும் சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இரண்டு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு, இதை செய்தால் நன்மையா, அதை செய்தால் நன்மையா, எதை தேர்ந்தெடுத்தாலும் ஏதேனும் ஒரு இழப்பு இருக்கிறதே என்று முடிவெடுக்க முடியாமல் திணறுவோம். நம்முடைய சொந்த அறிவை மட்டும் நம்பி லாப நஷ்டங்களை கணக்கு பார்க்கும்போது இந்த குழப்பம் தீராது. அத்தகைய உச்சகட்ட குழப்பத்தில் நமது குழப்பத்தை அப்படியே ஒப்புக்கொண்டு ஒரு தகுதியான வழிகாட்டியிடம் நம் பாரத்தை இறக்கி வைப்பதே அடுத்த கட்டத்திற்கான வழியாகும். அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன் கர்வத்தை முழுமையாக கைவிட்டு, கிருஷ்ணா, நான் உன் சீடன், உன்னை சரணடைகிறேன், எனக்கு நல்வழி காட்டு என்று கீதையின் மிக முக்கியமான சரணாகதி ஸ்லோகத்தை பாடும் பகுதியை நாம் பார்ப்போம்.